சரவண பெருமாள் சார். சரவண பெருமாள் சார் நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காரு சார். என்னன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 15லிருந்து 100 தொகுதிகள் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கிறது. நூலிழையில தான் பாஜகவுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. இப்போ பிரதமராக மோடி வந்திருக்காரு. 15 தொகுதிகளில் முறைகேடு நடக்காமல் இருந்திருந்தாலே பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரவண பெருமாள் சார் கேக்குதுங்களா? சரி சரி, நிறைய குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கு சார். கேக்குதுங்களா சார்? ராகுல் காந்தி நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. குறிப்பா 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2014 இருந்தே எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து மத்திய பிரதேச தேர்தல், மக்களவை தேர்தல், 2024 மக்களவை தேர்தல், அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல், அப்போதான் எங்களுக்கு சந்தேகம் அதிகமாகி நாங்கள் ஒரு 6 மாத காலமாக விசாரணை நடத்தினோம். அதில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை கிடைச்சிருக்கு, அதை வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 100 விழுக்காடு ஆதாரத்தோடு தான் அதை பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 15லிருந்து 100 தொகுதிகள் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கு. ஒரு 15 தொகுதி தோத்திருந்தாலே, முறைகேடு தவிர்க்கப்பட்டிருந்தாலே இன்னைக்கு பாஜக கூட்டணி என்பது ஆட்சியில் இருக்காது அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி. சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர், நெறியாளர், நம்ம குடும்பத்தினருக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியில் வந்து தெரிவிக்கிறேன். சார், அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நண்பர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எலெக்ஷன் கமிஷன் வந்து பயஸ்டா செயல்பட முடியாது, எல்லாமே இவிஎம்ல வந்து எந்த குளறுபடிகளும் கிடையாது அப்படின்றது தெல்ல தெளிவா அவர் வந்து டெக்னிக்கலா அதுல எதுவும் ஃபால்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க சொன்னீங்க, அதாவது 15 தொகுதிகள் மாறுதல் ஏற்பட்டிருக்கலாம். இதே நாங்க கூட சொல்லலாம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கடைசி நிமிஷத்துல வந்து ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் வந்து நாங்க 20,000 தருவோம், எலெக்ஷன் முடிஞ்சோடனே நீங்க வந்து லைன்ல நின்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூபியில பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 45 தொகுதிகள்ல தான் வந்து பாஜக அங்க வெற்றி பெற்றது. அப்படி வெற்றி பெற்ற தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற 80 தொகுதிகள், 35 தொகுதிகள் வந்து காங்கிரஸ் கூட்டணி, சமாஜ்வாடி கட்சியை போன்றவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்ப அந்த 15 இங்க வந்து 35 அதிகமா இருக்கு இல்லையா? ஏன் அந்த பொய் பிரச்சாரம், இந்த ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 தொகுதிகள்ல தோல்வின்றது, இங்க ஒரு 20 தொகுதிகள் அவங்க எக்ஸ்ட்ரா கூட ஜெயிச்சிருக்கலாமே, அது ஏன் நடக்கல? 35 தொகுதிகள்ல வந்து தோத்துட்டாங்க. 35 தொகுதிகள்ல தோத்துட்டதுக்கு பிற்பாடு இது எப்படி வந்து சாத்தியம்? நீங்க சொல்ற அந்த 15 தொகுதிகள் எப்படி பாதிப்பு வரும் அப்படின்றது 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து இவங்க வந்து சொல்றாங்க வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு, அதாவது நிறைய இடத்துல டெலிஷன் பண்றாங்க, மகாராஷ்டிரால டெலிஷன் பண்ணிட்டாங்க, பீகார்ல டெலிஷன் பண்ணிருக்காங்க, அப்படிலாம் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பிரச்சாரங்கள்லாம் உண்மையா இருந்தா இங்க வந்து தமிழகத்திலே வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற தொகுதிகள்ல வந்து நானே கள ஆய்வுல இருந்தேன். அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்லயும் வந்து ஒரு 100 ஓட்டை காணும். ஒவ்வொரு பூத் அப்படின்றப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு 10ல இருந்து 12 பூத் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி கணக்கு வந்து நீங்களே போட்டு பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல பெரம்பூர் தொகுதியிலும் மாதவரம் தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலேயும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டுல இருந்து 45,000 ஓட்டு வரைக்கும் இல்லைன்னு தான் நான் கணக்கு சொல்லுவேன். அப்படி பாத்தீங்கன்னா அப்ப எம்பி தொகுதிகள்ல நீங்க அதிகப்படியா இங்க ஜெயிச்சிருக்கீங்க. யார் வாக்குகள் டெலிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி வந்து 15 தொகுதிகள் மாறுதல் வந்திருக்கணும்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு கூட வந்து மிஸ்ரான்ற பாஜக எம்பி வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, அப்படி ஆதாரங்கள் இருந்தால் நீங்க சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துட்டு போய் சமர்ப்பிக்க வேண்டியது தானே, ஏன் இத்தனை காலமா வந்து பிரச்சாரத்தை மட்டும் முன்வைத்து நீங்க வந்து அரசியல் செய்கிறீர்கள் அப்படின்றதா வந்து கருத்து. இல்ல, அதுதான் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேள்விதான் கேட்டேன். அதை வெளியிடுவார் இல்லையா, அதுக்கப்புறம் நாங்க வழக்கு தொடுப்போம், நீதிமன்றம் போவோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, எப்ப வெளியிடுவார்? வெளியிடவே முடியாது இவரால. என்னோட கருத்து என்னன்னா சார், இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது சார் கையில. மக்களை திசை திருப்ப வேண்டும்,
இப்ப வந்து இந்த மாலைகான் பிரச்சனையில இவங்க மக்களை திசை திருப்பினாங்க. இன்னைக்கு உண்மை வெளியே வந்துருச்சு. சரி, அவங்க கிட்ட இருக்க ஆதாரத்தை எடுத்துட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணா கூட இப்ப கோர்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கு பீகார்ல. நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா 15 பேர் இறந்தவங்க வந்து உயிரோட இருக்காங்கன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க கபில் சிபில கேட்டிருக்காங்க. சரி, கபில் சிபில் கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா 15 பேரோட லிஸ்ட் என்கிட்ட காமி, இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க அப்படின்னு நீங்க லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் இறந்ததா வந்து கணக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 35 லட்சம் பேர், சாரி 12 லட்சம் பேர் இறந்ததா கணக்கு 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. 22 லட்சம் பேர், சாரி மன்னிக்கணும், 22 லட்சம் பேர் இறந்ததா கணக்கு சொல்லியிருக்காங்க. அத்தனை பேரையும் வந்து நாங்க தேர்தலை நிறுத்திட்டு நாங்க வந்து மறுபடியும் வந்து எலெக்ஷன் கமிஷனை இது பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து தெள்ள தெளிவா கேள்வி எழுப்பி இருக்கு. இதெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு புரியலையா என்னன்னு தெரியல எனக்கு. அப்ப இந்த அளவுக்கு தீவிரமான குற்றச்சாட்டு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலின் போது கூட பல கேள்வி எழுப்பி இருந்தார், தேர்தல் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல ராகுல் காந்தி மிக தீவிரமான ஒரு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா முன் வச்சுட்டு மீண்டும் மீண்டும் சொல்றாரு. என்ன காரணம்? அதுதான் சார், அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அவர்களுக்கு தெள்ள தெளிவாக மக்களோட மனசு புரிஞ்சு போச்சு. இந்த தடவை வந்து பீகார்ல வந்து பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வந்து பெருவாரியாக வெற்றி பெற போகிறார்கள் என்று அதையெல்லாம் வந்து திசை திருப்பும் வண்ணமாக இப்பயே முன்கூட்டியே இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. அப்பதான் வந்து மக்கள் வந்து ஏதோ திசை ஆதாரம் வெளியிட போறோம்னு சொல்றாரு சார். ஒருவேளை வெளியிடனாலும் அது அவருக்கு தானே சார் பிரச்சனை. அப்ப எப்படி தேவையில்லாம அவர் சொல்றது? அதுதான் பொறுத்து இருந்து பாப்போமே, ஆதாரம் என்ன ஆதாரம் வைக்க போறாங்க. இப்ப கூட கபில் சிபில்ல இவங்க தரப்புல போயிருக்க கபில் சிபில கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு அவங்க கேள்வி எழுப்பி சுப்ரீம் கோர்ட்ல. 15 பேரை தான் கேக்குறாங்க. 15 பேர் லிஸ்ட் கொடுங்க, இவங்க எல்லாம் 22 லட்சம் பேர்ல 15 பேர் லிஸ்ட் கொடுங்க, இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க, இந்த சில விடயங்கள் நீங்க குறிப்பிட்டு பேசுனீங்க. கார்த்திக் சிதம்பரமே சொல்லியிருக்காரு இவிஎம்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காருன்றீங்க. ஆமா, தேர்தல் சமயத்துல உத்தரப்பிரதேசத்துல பொய் பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறீங்க. பிரச்சனை அது அதுதான். இப்ப பிரச்சனை என்னங்கிறதுனா சார், இவிஎம்ல அவங்க முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும். அதே சமயத்தில் தேர்தல் நேரத்தில் பொய் பிரச்சாரம் சொல்றது, வாக்குறுதிகளை கொடுக்கறது அப்படிங்கிறது பல அரசியல் கட்சிகள் பண்ணிட்டு தாங்க. பிரச்சனை அது கிடையாது. எங்க தவறு நடந்திருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையமும் தவறு பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் சொல்றாரு. ஏன்னா மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுல இரவில் ஒரு அப்டேட் வருது, காலை ஒரு அப்டேட் வருது. அந்த வித்தியாசம் மட்டும் பார்த்தோம்னா பல, அதாவது 7.83 விழுக்காடு வித்தியாசங்கிறார். அதுக்கு முன்னாடி நடந்த எந்த எலெக்ஷன்லையும் 2009 எலெக்ஷன்ல 0.5 விழுக்காடு வித்தியாசம், 2014 1.08 வித்தியாசம், 2019 0.64 விழுக்காடு வித்தியாசம். ஆனால் 2024 அந்த எலெக்ஷன்ல மட்டும்தான் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் 7.83 விழுக்காடு வித்தியாசம். இது எப்படி சாத்தியம்னு கேட்கிறார். அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே இந்த இவிஎம் அலையோ இல்லை போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. சில டேட்டாக்கள் அடிப்படையில் அவர் கேட்கிறாருல்ல சார். அதாவது நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குகள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான சொல்றீங்க நீங்க? கூடுதலா வந்திருக்கு. மகாராஷ்டிரா தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இரவு எலெக்ஷன் முடிஞ்சு இரவு ஒரு அப்டேட் வருது, காலையில் அப்டேட் வரும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஆனா 7.8 விழுக்காடு வித்தியாசங்கிறது இதுவரையில் நடந்தது கிடையாதுன்றாரு. இல்ல சார், அதெல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி விழுக்காடுகள் வந்து இப்போ வந்து டிஜிட்டல் மயத்துல வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. இதற்கு முன்பாக நடந்த வாக்கு சீட்டு நடந்த இது குளறுபடிகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் மாறி எல்லாம் வந்திருக்கு. ஏன் இப்போ நம்ம சிதம்பரம் அவர்கள் 2009 ஜெயிச்சு வந்தாரு. அப்ப கண்ணப்பன் வந்து தோத்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு சொற்ப ஓட்டுகள் வித்தியாசத்துல தோக்குறாரு. அது கூட கேஸ்ல போச்சு. அங்க இருக்க இவங்களை வந்து அந்த கவுண்டிங் பண்ணி போடுறவங்களுக்கு வந்து ஏதோ திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதான் அவர்களோட கோரிக்கை. இந்த மாதிரி எல்லாம் வருது. ஆனா வந்து இந்த மாறுதல்கள் 7% சொல்றது வந்து நம்ம அது புள்ளி விவரங்களை பார்க்கணும். அது என்ன பொறுத்தளவுக்கு அது பொய் பிரச்சாரம் தான் நான் சொல்லுவேன். இதற்கு முன்பாகவும் வந்திருக்குன்னு தான் என்னோட கருத்து. சரி, பிரச்சாரம் வேற, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற டேட்டா வேற. சரி, நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம்.